கேளுடி சுதா என்ன பண்ணுறேன்னு. எங்கள் வீட்டில் ப்ரெட்டு வாங்கினோமா, அதில் பாதி சாப்பிட்டுட்டு மீதம் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து ப்ரெட்டை வச்சு ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ப்ரெட்டை வச்சா? ஆமாம். இதையே ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிற? ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து எண்ணெயில் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போனா தான் அந்த டிஷ்ஷை செய்ய முடியும். ஓ அப்படியா? சூப்பராக இருக்கும். ப்ரெட்டு மீதமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்புவாங்க. பரட்டிடணும். என்ன பண்ணுவோம், எண்ணெயில் வந்து ப்ரெட்டெல்லாம் பொரித்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம். இதையே ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். பச்சை வாசனை போகிற முடியும் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்து வச்சோமா, அப்போ ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ண ஒரு தக்காளியை போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்கிடணும். கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்சதை போடும். அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை நம்ம என்ன பண்ணி வச்சுருந்தோம், அரைச்சி வச்சுருந்தோம். அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் சீரகத்தூள், இது எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட வேகிறதுக்காக நான் கொடுத்துறேன். நல்லா கிளறி எண்ணெய் பிரிகிற தட்டிக்கு இந்த மசாலா வந்து இந்த இதோடையே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா உங்களுக்கு பச்சை வாசனை அடிக்காது. சேர்த்தனால கொஞ்சோண்டு நம்ம என்ன தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றினோம்னா அந்த மசாலாலாம் அந்த தண்ணியிலே வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக மேலே மிதந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சு அந்த ப்ரெட்டை போட்டு கிளறி அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்ச ப்ரெட்டை போட்டு கிளறி இறக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், பொடியாக நறுக்கி வச்சு அந்த கொத்தமல்லியை தூவி இறக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே உள்ளே இறங்கிருச்சு. கொத்தமல்லிலாம் தூவிட்டோம். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா டிஷ் ரெடி. டிஷ் நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்றதை. நீங்களும் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிஷ் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.